நம்ம வந்து மண்ணடிக்கு தான் போயிட்டுருக்கோம். சென்னை மண்ணடி ஸ்ட்ரீட்டில் உள்ள அந்த மினார் ஹோட்டலுக்கு தான் இன்றைக்கி போக போகிறோம். இந்த ஹோட்டல் வந்து மண்ணடி ஸ்ட்ரீட்லேயே ரொம்ப ஃபேமஸான ஹோட்டலு. அகராதி ஒன்று போயிட்டு இருக்கு படியில் ஏறி. ஃபைனலாக நாங்கள் மண்ணடி மெட்ரோவில் வந்து இறங்கிட்டோம். என்னென்னா பேசுவானுங்க இவனுங்கெல்லாம். புகையை போட்டுவிட்டு போயிட்டுருக்காரு ஒருத்தர். மனோ ப்ரோ இவர் தான் நம்ம ரோடை கிராஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் என்ன பண்ணலாம்? நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. இதுதான் அந்த மண்ணடி ஸ்ட்ரீட்டோட என்ட்ரன்ஸு. உள்ளே வந்து நம்ம கொஞ்சம் தூரம் நடந்து போனோம். இந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளே வந்தாலே டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஏன்னா சின்ன ரோடுனால அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இதில் உள்ளே போகும்போது நிறைய நான்வெஜ் ரெஸ்டாரண்ட்லாம் இருக்கும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு அத்தர் வேணும்னா இந்த ஏரியாவுக்கு வந்தீங்கன்னா வாங்கிக்கலாம். எல்லா ஃப்ளேவர்லேயுமே கிடைக்கும். கரெக்ட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து தேனு. இந்த மினார் ஹோட்டலுக்கு நீங்கள் மதியான டைமில் வந்தீங்கன்னா நெய் சோறு, பீஃப் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, இந்த மாதிரி பிரியாணி ஐட்டம்ஸ்லாம் நிறையா கிடைக்கும். அதே மாதிரி நைட்டு வந்தீங்கன்னா சிக்கன் ஆப்பம், பீஃப் ஆப்பம், மட்டன் ஆப்பம், முட்டை ஆப்பம், அந்த மாதிரி ஆப்பம், இவங்களோட ஸ்பெஷலான ஆப்பம்லாம் கிடைக்கும். அதுக்கப்புறம் மட்டன் கொத்து புரோட்டா, சிக்கன் கொத்து புரோட்டா, இது எல்லாமே இங்கே கிடைக்கும். வெஜ்ஜே இருக்காதான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. இட்லி, தோசை, வெஜ் நூடுல்ஸ் இது கூட கிடைக்கும். இந்த வீடியோ வந்து முழுக்க முழுக்க நாங்கள் டேஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கோம். எந்தவித ப்ரொமோஷனும் கிடையாது, அட்வர்டைஸ்மெண்ட்டும் கிடையாது. நான் சொன்னேன்ல இவங்களோட ஸ்பெஷலான ஆப்பம் வந்து கிடைக்கும் அப்படின்னு. என்ட்ரன்ஸ்லேயே அதை தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சிக்கன் ஆப்பம், பீஃப் ஆப்பம், முட்டை ஆப்பம், இந்த மாதிரி ஆப்பத்துலேயே நிறையா வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. உள்ளே வந்ததுமே தலைக்கறி, ஈரல், சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, ஃபிஷ் கிரேவி, ஃபிஷ் வறுவல், இது எல்லாத்தையுமே என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருக்காங்க. நாங்கள் வந்து ஒரு நல்ல டேபிளாக பார்த்து கார்னரில் உட்காந்துட்டோம் 5 பேரும். நாங்கள் மட்டன் கொத்து புரோட்டா அண்ட் சிக்கன் ரைஸ் இதுதான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அப்புறம் சாமி வந்து வெஜ் நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்காரு. பறக்கவட்டி பறக்கவட்டி சாமியை வெஜ் நூடுல்ஸ் சாப்பிட்டு விட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளில வந்துட்டோம். டேஸ்ட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். இப்போ வந்து இன்னொரு இடத்துக்கு நான் கூட்டிகிட்டு போக போகிறேன். டிஸ்கோ ரைட்லாம் போட்டு ஜம்முன்னு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பீடாக இருக்குது. எல்லா குரூப்லேயும் தனிமையாக ஒரு ஆள் இருப்பாரு. தனிமை காதல பதறாமனா வாழைகளே எடுத்து வச்சிருவானா, காசை கொடுத்துருவானா, கட்டி வச்சிருவாங்க. இது வந்து லெசி ஷாப்பு. இங்கே வந்து 10 ரூபாய்க்கு குல்ஃபி கிடைக்கும். அதை வாங்கி சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனந்த உனக்கு இருப்புற வீடியோ எடுத்துக்கிறேன். நான் எடுத்துட்டேன் இருக்கேன். ஏன் பதறேன்? ப்ரோ ஐஸ் எப்படி வந்துச்சு? மட்டன் கொத்து வாங்கினோம். 300 சம்திங் வந்துச்சு. ஆனால் குவான்டிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் சாப்பிட்ட மாதிரியே இல்லை. ஆனால் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சிக்கன் ரைஸ் சாப்பிட்டு மேனேஜ் பண்ணிட்டோம். அப்புறம் கடைசியாக வந்து 2 இட்லி சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஹலோ கைஸ், if you like this video, sorry. Hello guys. 1 2 3 go. என்னடா டே. Hello guys, if you like this video, do like, follow, share, subscribe. ஹலோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ராகுல் வாக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறமேல் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். ஓகே, ஷேர் பண்ணுங்கள். ஹலோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ராகுல் வாக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஓகே, பாய் பாய். வீடியோவில் பார்க்கலாம்.